ஸோ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 1.5 கோடி இருக்கணும், 50 லட்ச ரூபா நீங்கள் பேக்கப்பில் வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் நீங்கள் ஒரு கோடிக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் அது போனாலும் மீதி மறுபடியும் 50 லட்ச ரூபா இருக்குது. அதை வச்சு சின்னதாக நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியம். அது சின்ன பிஸ்னஸும் பெரிய பிஸ்னஸும். பிஸ்னஸில் வந்து ஒரு தனி ஒரு நிம்மதி, அது ஒரு தனி ஒரு போதை. நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னா ஒரு 5 ரூபா கொடுக்கல தப்பே இல்லை. சரி, 10 ரூபா சம்பாரிச்சிட்டு அவங்களுக்கு வந்து 1 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னா அது தப்பு. மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் காரை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த தப்பை நான் பண்ணேன். சரியா? அப்புறம் வந்து கையில் காசு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் நிறைய பேர்லாம் வந்து பினாமி, அப்புறம் வந்து பிளாக் மணி நிறைய இருக்குது, எங்கேருந்தோ போடுறாங்க, அந்த கட்சி போடுறாங்க, இந்த கட்சி, அதெல்லாம் சும்மா. இப்போ எல்லாமே மூட்டாங்க. எந்த கட்சி வாங்கிட்டு போனாங்க? வாங்கிட்டு போல. என் காசு கஷ்டப்பட்டு தான் நான் போட்டேன், லாஸ் ஆனேன். சுத்தமாக பேக்கப்பே இல்லாமல் இருந்தது. ஓகே, மறுபடியும் என்கிட்ட இருந்த காசு வச்சு கராமலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து நெகட்டிவிட்டியை வந்து கேர் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டியை பரப்புறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான மனிதர்கள். 3 வேளை சாப்பாடு கையேந்தாமல் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பணக்காரன், அதில் திருப்தி ஆகிக்கணும். மீதி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம், கார் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், அதெல்லாம் வந்து டிப்ஸ் மாதிரி. நம்மளுடைய ஆக்ஷன் சரியான முறையில் கொண்டு போகணும். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட பிடுங்கி சாப்பிடணும்.